எங்களுக்கு வேணும் நீதி, எங்களுக்கு வேணும் நியாயம். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டிட்டு தான் இருப்போம். தமிழ் மண் மேல சத்தியம், கண்ணகி மேல சத்தியம். தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம். எங்களுக்கு நியாயம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம். வீட்டுல ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு எல்லாரும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஈடுபட்ட ஒரு பிரச்சனைனால தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இது பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. தமிழகத்துல வாழ்ற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டயும், ஒவ்வொரு ஆண்கள் கிட்டயும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ஒரு தாய் இருக்கு, சகோதரி இருக்கு, மனைவி இருக்கு, உங்க பெண் குழந்தை இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும், நம்ம வீட்டுல நடக்கல, பக்கத்து வீட்டுல தான் நடந்திருக்கு, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம்னா நீங்க இருப்பீங்களா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்கிறாங்க. விளம்பரம் தேடக்கூடிய பிஜேபி கிடையாது. போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க? எங்களுக்கு சார் சொன்னாரு, அதனால்தான் அந்த ஞானசேகரன் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. நாங்க போராடினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நியாயம் கேட்டு போராடினா என்ன பிரச்சனை? இன்னைக்கு யாருமே ஒரு பெண் கூட நிக்கலன்னா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒண்ணு நிப்போம். கட்சிக்கு அப்பாற்பட்டது. ஆனா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா நாங்க வந்து நிப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடந்தா, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடந்தா, நாளைக்கு உங்க வீட்டுல என் வீட்டுல அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க கைவிட மாட்டோம். ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை, ஒரு தாய்ங்கிறது முறையில நான் சொல்றேன். ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை ஏன் இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வேணும் நீதி, நியாயம், பெண்களுக்கான பாதுகாப்பு. எங்களுக்கு வேணும் நீதி, எங்களுக்கு வேணும் நியாயம். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டிட்டு தான் இருப்போம். இது இந்த மண் மேல சத்தியம், தமிழ் மண் மேல சத்தியம், கண்ணகி மேல சத்தியம். தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம். எங்களுக்கு நியாயம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.